ஹலோ மக்களே, ஜீவா மீனாட்சி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கா. அகிலாவும் எப்படியாவது மனோட மேரேஜை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவசரம் வரும்போது நம்ம ஜீவாவை பார்த்துடுறாங்க. அப்படி ஜீவா கிட்ட கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு இந்த மண்டபத்தில் வச்சு மேரேஜ் நடக்க போகுது அப்படி சொல்லும்போது நம்ம ஜீவாவும் உங்கள் ஹஸ்பண்டோட நம்பர் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அது மனோகரன் தானு தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் எப்படியாவது மனோவோட மேரேஜை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவும் அகிலாவும் அந்த மண்டபத்துக்கு சேர்ந்த மாதிரி வராங்கன்னே சொல்லலாம். மனோக்கும் தேனுக்கும் மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சதா இல்லைன்னா நம்ம ஜீவாவும் அகிலாவும் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்திட்டாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஒரு பக்கம் அப்பதான் பிளான் பண்ணி எப்படியாவது இந்த பணம் கிடைச்ச உடனே அந்த அதிகாரி கிட்ட கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம மீனாட்சியும் நம்ம தேனோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டு இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் போய் சேர போகிறாளே அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அகிலாவும் எப்படியாவது இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தணும், மனோவுக்கு மேரேஜ் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி வராங்க. அதே சமயத்தில் மண்டபத்தில் நம்ம ஜீவாவும் இனி இங்கேயே இருந்துட்டு இருந்தால் சரி வராது, எப்படியாவது மீனாட்சியோட கண்ணில் நம்ம பட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜீவாவும் கரெக்டாக ஆட்டோ எடுத்துகிட்டு வரும்போது அகிலாவும் அவங்க பொண்ணும் கரெக்டாக பஸ்லேருந்து இறங்குறாங்க. அப்படியே அகிலா அழுதுகிட்டே இருக்காங்க. இதை கவனித்த நம்ம ஜீவாவும் எதுக்கு நீங்கள் இப்போ அழுதுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது என்னோட ஹஸ்பண்ட் வேறு ஒரு பொண்ணு கூட இன்னைக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்க, அதான் எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நான் கவலையில் இருக்கேன், கரெக்டான சமயத்தில் அங்கே கொண்டு போய் சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ஜீவாவும் சரி எந்த மண்டபத்துக்கு போகணும் அப்படி சொல்லும்போது அகிலாவும் ஒரு மண்டபத்தை சொல்கிறாங்க. நம்ம ஜீவாவும் என்னது இது, நம்ம அண்ணன் மேரேஜும் அந்த இடத்துல தானே நடக்க போகுது, சரி உங்களுக்கு மேரேஜ் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களோட பேர் என்ன அப்படி கேட்கும்போது மனோன்னு சொல்லி அவங்க ஃபோன் நம்பர் இருக்கா என்கிட்ட தாங்கன்னு சொல்லி நம்ம ஜீவாவும் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்க்கும்போது மனோகரனோட நம்பராக இருக்குது. அதை பார்த்து பயங்கரமாக ஜீவா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்படியே அகிலா கிட்ட முழு பேர் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. மனோகரன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஜீவா அப்படியே அதிர்ச்சியாகி இப்போ என்ன செய்யறது, அப்போ நம்ம அண்ணே இத்தனை நாளாட்டு குடும்பத்தை எல்லாத்தையுமே ஏமாத்திட்டே இருந்திருக்கானா, ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிட்டா, இதை நம்மளால நம்பவே முடியலை அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்தில் அந்த குழந்தையும் பார்க்குறாங்க. இது நம்ம அண்ணோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவும் குழம்பி போய் நிற்கிறாங்க. இந்த அப்பத்தா ஒரு பக்கம் அந்த மீனாட்சியோட குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்த மனோவும் அப்படிப்பட்ட ஆளா, இதை நம்ம தடுத்து நிறுத்தணும், அந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவும் ஒரு யோசனை பண்ணி சரி நீங்கள் ஆட்டோவில் ஏறுங்க, நான் கரெக்டான சமயத்தில் கொண்டு சேர்த்துறேன்னு சொல்லிட்டு நம்ம அகிலாவும் ஜீவாவும் அந்த மண்டபத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அப்பத்தாவும் நீ எதுக்குமே கவலைப்படாத, சீக்கிரத்தில் அந்த பணம் கையில் கிடச்சிரும், எப்படியாவது அந்த அதிகாரிகிட்ட பணத்தை கொடுத்து உன்னோட ஹஸ்பண்டை நான் காப்பாற்றிடுவேன், அதனால நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் அவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறாங்க. என்ன இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும் சொல்லும்போது அதான் நான் அப்பத்தாவே சொல்லிட்டேன்ல அப்புறம் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் தேனும் அவங்க அம்மாவும் சரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. மனோவும் அப்படியே தேன் கழுத்தில் தாலி கெட்டதுக்காக தயாராகும் போது நம்ம மீனாட்சிக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. நம்ம அக்கா பாவம் இந்த குடும்பத்தில் போய் சிக்கிட்டாலே, இவங்க பணத்துக்காக தான் நம்ம அக்காவை வேணும்னு கல்யாணம் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டாங்க போல், சரி மாமாவது நல்லபடியாக இருக்கணும், அவங்க ஒரு நல்ல குணத்தோடு தான் இருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு மீனாட்சி அதை நினச்சி மட்டும் தான் கொஞ்சம் யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து அகிலாவும் நிறுத்துங்க, இந்த மண்டபம் தான் இதில் இருக்காங்கல்ல இவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட், இவங்க என்னை ஏமாற்றிட்டு இப்படி இன்னொரு மேரேஜ் பண்ண போகிறாங்க, இதை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அகிலாவும் அந்த இடத்துல வராங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம மனோவும் தேனோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஜீவாவும் மனோவை எதிர்த்து எப்படியாவது இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம தேன் கழுத்தில் தாலி கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்த ஜீவாவும் அகிலாவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஜீவா மனோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. மனோ அகிலாவை ஏமாத்துனாங்களா இல்லைன்னா அகிலா மனோவுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் கதையே இருக்குன்னே சொல்லலாம்.